strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 18 ப்ரிவியூ தான் பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அட் முல்லான்பூர். ஸோ முல்லான்பூர்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன்ல விளையாட போறாங்க பஞ்சாப் கிங்ஸ். இதுக்கு முன்னாடி ஆடி இருக்காங்க போன வருஷம். அசுடோஷ் கூட ஒரு மேட்ச் சூப்பரா ஆடி வின் பண்ணி கொடுத்திருப்பாரு அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சஷாங்கும் நல்லா விளையாடி இருப்பாரு. ஸோ இந்த விக்கெட்டோட ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 167 170 தான் இருக்கு. ஸோ இது ஒரு 180 டைப் ஆஃப் ஒரு விக்கெட் தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன ஸ்லோனஸ் இருக்கும், பட் ஸ்டில் இட் வில் பி a குட் ஃபார் பேட்டிங். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ ரெண்டு டீமுமே 28 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் 16 வின் பண்ணிருக்காங்க, பஞ்சாப் கிங்ஸ் 12 வின் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த ஒரு எட்ஜ் வச்சிருக்காங்க ஓவர் பஞ்சாப் கிங்ஸ். முல்லான்பூர்ல ரெண்டு டீம் இது வரைக்கும் மோதினது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் மோத போறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் டீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்காதுங்க. அன்லஸ் விக்கெட் கொஞ்சம் பால் திரும்புதோ இல்ல கொஞ்சம் ஹோல்ட் ஆகுதோ இருந்தா ஹர்பித் பிரார வேணா அவங்க எடுத்துட்டு வரலாம் இம்பாக்ட் பிளேயரா நேஹல் வெதேராக்கு பதில். இல்ல ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் விக்கெட் தான் இருக்குன்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரி நம்பர் 4ல அவங்க நேஹல் வெதேராவே யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, மத்தபடி பாத்தீங்கன்னா they are looking too strong மக்களே. ஏன்னா பேக் டு பேக் வின்ஸோட வராங்க. ஸோ செம மைண்ட் செட்ல இருப்பாங்க. அவங்களோட டீம் பேலன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. குவாலிட்டி ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஒரு டாப் 5 இந்தியன் பேட்ஸ்மேன் கன்னு மாதிரி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ஸ்டோனிஸ்னு வேற லெவல்ல இருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயரோட ஃபார்ம் ஆஸ் வெல் அஸ் அவரோட கேப்டன்ஷிப்பும் செம்மையா போயிட்டு இருக்கு. ரிக்கி பாயிண்டிங் செம்மையா ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்காரு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட்ல. அதுவும் எவிடென்ட்டா பயங்கரமா தெரியுது. சோ பஞ்சாப் கிங்ஸ் ஆர் ரியலி என்ஜாயிங் தியர் கிரிக்கெட். அதுதான் டு பி வெரி ஆனஸ்ட் சொல்லி ஆகணும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் முடிஞ்சவருக்கும் அடிப்போண்டா ஸ்கோரை. சேசிங்லயும் பாத்தீங்கன்னா 2 ஓவருக்கு முன்னாடி அடிச்சு முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஃபயர் பவர் அவங்க டீம்ல இருக்குன்றதுதான் நான் உண்மையா சொல்லி ஆகணும். பட் ஸ்டில் எந்த ஒரு டீமும் பாத்தீங்கன்னா ஓவர் கான்பிடன்ஸோட விளையாடக்கூடாது. ஓகேங்களா? சோ அதனால எப்படி மற்ற கேம்ஸ் அவங்க அப்ரோச் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த கேமும் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ தே ஸ்டார்ட்ஸ் ஆஸ் அ ஃபேவரேட்ங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் பஞ்சாப் டு வின் திஸ் மேட்ச். தே ஹேவ் வெரி ஸ்ட்ராங் ஸ்குவாட் கம்பேர்ட் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? சரி, இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் வருவோம். ஸோ அவங்க என்ன பண்ணணும்? அவங்களோட பிளேயிங் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? 2 குட் நியூஸ்ங்க. அவங்களுக்கு ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வின்னோட வராங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இருக்கும். செகண்ட், சஞ்சு சாம்சன் ஃபுல் ஃபிட் ஆயிட்டாரு. ஓகே, ஸோ கேப்டனும் பண்ண போறாரு. சோ அதனால சஞ்சு சாம்சனை as a கேப்டன் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல நம்ம பார்க்கும்போது இட்ஸ் a different scenario compared to ரியான் பெராக் கேப்டனிங் ராஜஸ்தான் ராயல்ஸ். அதனால இது ஒரு நல்ல ஒரு நியூஸ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் as well as their fans. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா சஞ்சு ரெகுலரா உள்ள வந்து அந்த கேப்டன்ஷிப் பண்றதும் அந்த கிரவுண்டுக்குள்ள இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஹெல்ப் தெம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மற்றபடி பிளேயிங் லெவன்ல எந்த சேஞ்சஸ் சொல்லுங்க, சஞ்சு சாம்சன் ரெகுலர்ல உள்ள வந்துருவார், அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களோட டாப் ஆர்டர் மட்டும் ஃபயர் ஆனுங்க. ஓகே, தட் இஸ் வெரி க்ரூஷியல். ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணணும்னா 2 விஷயம். ஒன்னு, அவங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடணும். ஏன்னா அவங்க சேஸ் பண்ணாங்கன்னா 180க்கு மேல கொஞ்சம் கிரம்பிள் ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த விக்கெட் கொஞ்சம் அந்த ஸ்லோனஸ் இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்புகள் இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 180 185 மேல போஸ்ட் பண்ணாங்கன்னா தே ஹேவ் அ சான்ஸ் டு வின் த மேட்ச். பிகாஸ் அவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அசரங்கா ஃபார்முக்கு வந்துட்டாரு, போன மேட்ச்ல ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிளஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. என்னதான் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் சைடா இருந்தாலுமே நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான் வின் பண்ண போதுன்னு சொல்றோம் முக்காவாசி. என்னோட ப்ரெடிக்ஷனும் அதுதான். But still Rajasthan Royals can beat Punjab Kings if they play up to their potential. SSV Jaiswal, Sanju Samson ரெண்டு பேருக்கு நல்லா நறுக்குன்னு ஓப்பனிங்ல மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, நிஜமா they can post a big score. ஸோ இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட டாப் ஆர்டர் ஃபயர் ஆகணும். ஏன்னா நிதிஷ் ராணா சிஎஸ்கேவோட நல்லா விளையாடுனார். ஜென்ரலா சிஎஸ்கேட அவர் நல்லா விளையாடுவார். ஆனா மற்ற டீம்ஸோட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இப்பவும் அது கண்டினியூ ஆகுன்றதான் என்னோட ஒரு கட் ஃபீலிங். அவர் நல்ல பிளேயர் தான். பட் இந்த டீம்ல இருக்கிற சில போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டா போடுவாங்க. அவரோட ஃபேவரட் லென்ஸுக்கு போட மாட்டாங்கன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால டாப் ஆர்டர் ஃபயர் ஆகணும், டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடணும் இஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹேவ் டு வின் திஸ் மேட்ச். சரிங்களா? அட் த சேம் டைம் சந்தீப் சர்மா டெத்ல நல்லா போட்டாரு போன மேட்ச் சிஎஸ்கேவோட. அதே மாதிரி நியூ பால்ல டெரிஃபிகா போட்டாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் அசரங்கா தீக்ஷனா கமிங் இன் டு த ஈக்குவேஷன். ஸோ இவங்களுக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. பட் they have to bring up their A game. சிஎஸ்கேவோட விளையாடுனதை விட ஒரு ஸ்டெப் ஃபர்தரா அவங்க பெட்டரா விளையாடணும் இந்த பஞ்சாப் கிங்ஸ் அடிக்கணும்னா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரெண்டு டீமுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. பஞ்சாப் கிங்ஸ் பேக் டு பேக் வின்ஸ். அதனால இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ் வேற லெவல்ல போயிடுவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா தே ஆல்சோ வில் பி அண்டர் ட்ரபிள். 3 லாசஸோட இருப்பாங்க. ஏன்னா நிறைய டீம் 3 லாசஸோட இருக்கு. எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ண பார்ப்பாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட கான்பிடன்ஸ் எங்கேயோ போகுங்க. சோ அதனால அவங்க உள்ள போகும்போது பாசிட்டிவா போகணும். ஓகே,
அதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஃபேண்டசி பிளேயிங் 11 குள்ள போவோம். ஸோ என்னோட பிளேயிங் 11ல வந்து பாத்தீங்கன்னா நான் 6 பிளேயர்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. பிரியான்ஷ் ஆரியா, பிரப் சிம்ரன், ஷ்ரேயா ஐயர், அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் மேக்ஸ்வெல், மார்க்கோ யான்சன், அப்புறம் அர்ஷதீப் சிங். இந்த 6 பேர் கண்டிப்பா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் 5 பிளேயர்ஸ் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து நான் இந்த மேட்ச்ல SSV ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், வனிந்து அசரங்கா அண்ட் சந்தீப் சர்மா இந்த 5 பேரோட போறாங்க. இது என்னோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் மக்களே. ஸோ நீங்க ஃப்ரீ லீக்ல உங்களுக்கு இந்த என்னோட டீம் பிடிச்சதுன்னா எடுத்து விளையாடி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட கருத்துக்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸா, பஞ்சாப் கிங்ஸா? இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.